இந்த அரசு வெறும் ஒரு காப்பி பேஸ்ட் அரசாக, ஸ்டிக்கர் அரசாகத்தான் செயல்பட்டு கொண்டு இருக்கிறது. இதில் தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய இந்த கொடுமைகள்லாம், குற்றங்கள்லாம் பார்க்கும்பொழுது ஒரு திரைப்படத்தில் வரும்ல, சார் கண்ணாடியை பார்த்து பேசிட்டு இருக்கீங்க சார் அப்படிங்கிற நிலைமையை இன்னைக்கு முதலமைச்சர் ஏற்படுத்தியிருக்கிறார். இன்னைக்கு முதலமைச்சர் கோட் சூட் போட்டிருக்கிறாரு. இன்னைக்கு முதலமைச்சர் வேட்டி சட்டை கட்டியிருக்கிறாரு. இன்னைக்கு முதலமைச்சர் டிஃபன் பாக்ஸ்ல லஞ்ச் எடுத்து வந்து சாப்பிட்றாரு, கோட்டையிலே சாப்பிட்றாரு, அவர் வாயில் அவரே வச்சு சாப்பிட்றாரு. சிஎம் தான் அப்படி இருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுடைய ஒவ்வொரு அமைச்சரும் ஒவ்வொரு சட்டமன்ற உறுப்பினர்களும் முழுக்க முழுக்க ரீல்ஸ் வெறியிலேயே சுத்திக்கிட்டு இருக்கிறாங்க. எல்லாமே அவங்களுக்கு கண்டென்ட், எல்லாமே ரீல்ஸ் தான். டயா பூஸ்டர் சுகரை கண்ட்ரோல் பண்ணும், உங்க ஆரோக்கியத்தை மீட்டு தரும். சர்க்கரையை கட்டுப்படுத்துறதுக்கான எளிமையான வழிமுறை, இயற்கையான வழிமுறை. அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும். பத்திரிகை நண்பர்களுக்கு வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். புதுசா ஆட்சி அமைஞ்ச பிறகு இன்றைக்கு முதன்முறையாக நம்முடைய ஆளுநர் திரு ராஜேந்திர அர்லேக்கர் அவர்கள் இன்றைக்கு சட்டமன்றத்துக்கு வருகை தந்து ஆளுநர் உடைய வாசிச்சிருக்கிறாரு. பொதுவாக ஆளுநர் உரை என்பது ஆளுநருடைய ஒரு தனிப்பட்ட உரை கிடையாது. அரசு தயாரித்து கொடுக்கக்கூடிய உரை, அரசனுடைய பாலிசி நோட்டுன்னு, ப்ளூ பிரிண்ட். இந்த ஆட்சியாளர்கள் ஆட்சிக்கு வருவதற்கு முன்பு என்னென்ன வாக்குறுதிகள் கொடுத்தாங்க, அதெல்லாம் எப்படி செயல்படுத்த போகிறாங்க, அதற்கான நிதி ஒதுக்கீடெல்லாம் எப்படி செய்ய போகிறாங்க அப்படிங்கிறத ஒரு முன்கூட்டியே சொல்லக்கூடிய ஒரு பாலிசி நோட்டாகத்தான் எப்பொழுதுமே ஆளுநர் உரை இருக்கும். ஆனால் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஆளுநர் உரை எடுத்து பார்த்தீங்கன்னா, அது இன்னைக்கு இருக்கக்கூடிய ஆளுங்கட்சியினர் ரீல்ஸ் போடுவதற்கான கண்டென்ட் மெட்டீரியலாக இன்றைக்கு இந்த ஆளுநர் உரை அமைஞ்சிருக்கு. அந்த அளவுக்கு முதலமைச்சர் அவர்கள் தன்னை பற்றியும் தன்னுடைய கட்சியை பற்றியும் ஒரு தம்பட்டம் எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒரு சுயபுராணம் பாடிக்கொள்ளக்கூடிய ஒரு உரையாகத்தான் இன்றைக்கு இந்த ஆளுநர் உரை அமைஞ்சிருக்கு. இன்னும் நீங்கள் குறிப்பிட்டு பார்த்துருப்பீங்க, கடந்த 5 வருடங்களாக திராவிட முன்னேற்ற கழக அரசும் போது, திராவிட மாடல் அரசும் போது எங்களுடைய முதலமைச்சர், எங்களுடைய அரசு தயாரித்து கொடுக்கக்கூடிய எந்த உரையும் ஆளுநர் முழுசாக படித்ததே கிடையாது. அதில் பல திருத்தங்களை ஆளுநர் செய்வார். ஆனால் இந்த முறை பார்த்திங்கன்னா ஆளுநர் அவர்கள் இந்த அரசு என்ன தயாரித்து கொடுத்துருக்கிறதோ அதை அப்படியே ஒரு வரி மாற்றாமல், ஒரு எழுத்து மாற்றாமல் அப்படியே வாசிச்சிருக்கிறாரு. இதிலிருந்தே இந்த அரசுக்கும் ஆளுங்கட்சிக்கும் பாஜகவுக்கும் ஒரு இணக்கமான ஒரு சூழ்நிலை, ஒரு கனெக்ஷன் ஏற்பட்டு விட்டதோ அப்படிங்கிற எண்ணம் அனைவருக்குமே ஏற்பட்டிருக்கு. அவங்களுடைய சொந்த புராணத்தை எல்லாம் தவிர்த்துட்டு பார்த்தீங்கன்னா, ஒலிம்பிக் மையங்கள், திறன் பயிற்சி மையங்கள், 69% இடஒதுக்கீடு, இருமொழி கொள்கை, தேசிய கல்விக் கொள்கை 2020 எதிர்ப்பு, நிலுவையில் இருக்கக்கூடிய கல்வி நிதி கேட்டு கோரிக்கை, வறுமை இல்லா தமிழ்நாடு, உயர்நீதிமன்றத்தில் தமிழ் வழக்காடு மொழி, சென்னையில் உச்சநீதிமன்ற கிளை, கீழடி உள்ளிட்ட அகழாய்வுகள், இந்தியாவிலேயே அதிகமாக நகர்மயமான மாநிலம் தமிழ்நாடு. இப்படி எங்களுடைய அரசினுடைய திட்டங்கள், சாதனைகள், கோரிக்கைகளை தான் மீண்டும் இவங்க படிச்சிருக்கிறாங்க. இப்படி கடந்த திராவிட மாடல் அரசினுடைய திட்டங்கள் மேலே ஸ்டிக்கர் ஒட்டிட்டு இவங்க ஆட்சியினுடைய தோல்விக்கான பழியை தூக்கி மீண்டும் திராவிட மாடல் அரசின் மீது, திமுக அரசின் மீது இவங்க போட்டிருக்கிறாங்க. மிகுந்த காழ்ப்புணர்ச்சியோடு இந்த ஆளுநர் உரை அமைஞ்சிருக்கு. 2-3 இடங்களில் ஆளுநர் உரையில் சொல்லியிருக்கிறாங்க, சென்ற அரசினுடைய நிர்வாகம் சரியில்லை அப்படின்னு குறிப்பிட்டு காட்டியிருக்கிறாங்க, சொல்லியிருக்கிறாங்க. இதை நாங்கள் உண்மையாக கண்டிக்கிறோம். அப்படி ஆட்சி நிர்வாகம் சரியில்லாமல் இருந்திருந்தா எப்படி இவங்க சுட்டி காட்டிருக்கிற மாதிரி பல திட்டங்களை எங்களுடைய அரசு நிறைவேற்றி காட்டியிருக்கோம். உதாரணத்திற்கு சென்ற வாரம் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் டெல்லிக்கு போய் நிதி ஆயோக் கூட்டத்தில் நம்முடைய தமிழ்நாடு கடந்த 5 ஆண்டுகளில் எவ்வளோ திட்டங்களை செஞ்சுருக்கிறோம், எவ்வளோ சாதனைகள் செஞ்சுருக்கிறோம், இன்றைக்கி இந்தியாவிலேயே பொருளாதாரத்தில் 2வது இடத்துல இருக்கோன்னு பெருமை பேசியிருக்கிறார்.
அதெல்லாம் அவருடைய ஒரு மாத ஆட்சியுடைய சாதனைகளா? கிடையாது. எங்களுடைய தலைவர், எங்கள் முன்னாள் முதலமைச்சர், எங்களுடைய தலைவர், எங்களுடைய திராவிட மாடல் அரசுடைய சாதனைகளை தான் போய் டெல்லியில் போய் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் வாசிச்சுட்டு வந்திருக்கிறார். அந்த வகையில் மொத்த முரண்பாடுகளுடைய உருவமாகத்தான் இன்றைக்கு இந்த ஆளுநர் உரை அமைஞ்சிருக்கு. இந்த அரசு அமைஞ்சு ஒரு மாதத்துக்கு மேலே ஆச்சு, 38 நாட்கள் ஆச்சு. இவங்களுக்குன்னு சொல்கிறதுக்கு சாதனைகள் எதுவுமே இல்லை. இவங்க சொல்கிறது, அறிவிக்கிறது எல்லாமே எங்களுடைய திராவிட மாடல் அரசினுடைய திட்டங்கள் தான், அதனுடைய நீட்சி தான். இந்த அரசு வெறும் ஒரு காப்பி பேஸ்ட் அரசாக, ஸ்டிக்கர் அரசாகத்தான் செயல்பட்டு கொண்டு இருக்கிறது. ஆட்சிக்கு வருவதற்கு முன்பு தேர்தல் வாக்குறுதியில் பல்வேறு திட்டங்களை இவங்க சொல்லியிருக்கிறாங்க. அந்த திட்டங்களை எல்லாம் எப்படி நிறைவேற்ற போகிறாங்கன்னு ஒரு ப்ளூ பிரிண்டாக, ஒரு முன்னோட்டமாக, ஒரு ட்ரெய்லராகத்தான் இன்னைக்கு இந்த உரை இருக்கும்னு நாங்கள் நினச்சோம். மக்களும் அதை எதிர்பார்த்தாங்க. ஆனால் இவங்களுடைய அறிவிப்புகளை எப்படி நிறைவேற்ற போகிறாங்கன்னு, எதிர்காலத்தில் ஒவ்வொரு திட்டத்தையும் எந்த காலத்தில் நிறைவேற்ற போகிறாங்கன்னு இந்த ஆளுநர் உரையில் இடம்பெறும்னு நாங்கள்லாம் நினச்சோம். மிகுந்த ஏமாற்றம் அளிக்கின்றது. சொன்ன வாக்குறுதிகள்லேருந்து எப்படியெல்லாம் என்ன காரணம்லாம் சொல்லி எஸ்கேப் ஆயிடலாம் அப்படிங்கிறதுக்காக நேற்று முன்தினம் அதற்கு ஒரு முன்னோட்டமாக ஒரு வெள்ளை அறிக்கைன்னு சொல்லி ஒரு வெற்று அறிக்கையை நேற்று முன்தினம் வெளியிட்டாங்க. அதை பற்றி நேற்று எங்களுடைய சட்டமன்ற உறுப்பினர் முன்னாள் நிதியமைச்சர் அண்ணன் திரு தங்கம் தென்னரசு அவர்கள் ஒவ்வொருத்துக்கும் சரியான பதிலடியை கொடுத்திருக்கிறார். அதற்கு எந்த கேள்விகளும் கேட்டிருக்கிறார். அதற்கு எந்த பதிலும் இது வரைக்கும் இல்லை. இப்படி மின்வெட்டு, விவசாயிகள் போராட்டம், இது எல்லாத்துக்கும் மேலே சட்டம் ஒழுங்கு இன்னைக்கு எந்த அளவுக்கு மோசமாக இருக்குன்னு நான் உங்களுக்கு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. நீங்கள் ஒவ்வொரு நாளும் தொலைக்காட்சிகள் நீங்களே ஒளிபரப்பிட்டு இருக்கீங்க. ஒரு சின்ன புள்ளி விவரத்தை இங்கே சொல்ல விரும்புகிறேன். கடந்த ஒரு மாதத்தில் மட்டும் சுமார் 175 பாலியல் வன்கொடுமைகள், 65 கொலைகள், 4 சாதிய ஆணவ படுகொலைகள் தமிழ்நாட்டில் நடந்திருக்கு. இன்றைக்கு இருக்கக்கூடிய முதலமைச்சர் தேர்தல் பிரச்சாரத்தின் போது எப்படியெல்லாம் டயலாக் பேசினார், வீரவசனம் பேசினார்னு தமிழ்நாட்டு மக்கள் பார்த்தாங்க. நீங்கள் அத்தனை பேர் பார்த்துருப்பீங்க. என்ன சொன்னார்? பச்சை பிள்ளைங்க, படிக்கிற பிள்ளைங்க, சின்ன பொண்ணுங்க, வீட்டில் இருக்க பொண்ணுங்க, வேலைக்கு போகிற பொண்ணுங்க, இவங்க எல்லாருக்கும் நடக்கிற கொடுமையை சொல்ல முடியலையே சிஎம் சார் அப்படின்னு எங்கள் தலைவரை பார்த்து, அப்படி இருக்கக்கூடிய முதலமைச்சரை பார்த்து இன்றைய முதலமைச்சர் அவர்கள் வீராவசனம் பேசினார். இன்னைக்கு அவங்களுடைய ஆட்சியில் தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய இந்த கொடுமைகள்லாம், குற்றங்கள்லாம் பார்க்கும்பொழுது ஒரு திரைப்படத்தில் வரும்ல, சார் கண்ணாடியை பார்த்து பேசிகிட்டு இருக்கீங்க சார் அப்படிங்கிற நிலைமையை இன்றைக்கு முதலமைச்சர் ஏற்படுத்தியிருக்கிறார். அதுவும் வேலையே பயிர மேஞ்ச கதையாக இன்றைக்கு நடக்கக்கூடிய அனைத்து குற்றங்கள்லையும் யார் ஈடுபடுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஆளுங்கட்சியை சேர்ந்த நிர்வாகிகள், அவங்களுடைய கட்சியினரே அந்த குற்றங்களில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறாங்க. சட்டம் ஒழுங்கு நிலையாட்ட இந்த அரசு என்ன நடவடிக்கை எடுக்க போகுதுன்னு ஆளுநர் உரையில் எந்த விதமான ஒரு குறிப்பும் கிடையாது. அதே போல் ஏற்கனவே நல்லா இருக்கக்கூடிய திட்டங்களை கெடுக்கிறத எதிர்கட்சிகள் நாங்கள் வேடிக்கை பார்த்து கொண்டு இருக்க முடியாது. நேற்று கூட நீங்கள் பார்த்துருப்பீங்க, எங்களுடைய அரசு, திராவிட மாடல் அரசு கொண்டு வந்த ஒரு திட்டம், அரசினுடைய முத்திரை திட்டமான நான் முதல்வன் திட்டத்தை முடக்கியிருக்காங்க, பேரை மாற்றிருக்கிறாங்க. அது எங்களுடைய தலைவர் பேரில் இருக்கக்கூடிய திட்டமும் கிடையாது, டாக்டர் கலைஞருடைய பேரில் இருக்கக்கூடிய ஒரு திட்டமும் கிடையாது. ஒரு நல்ல திட்டம். ஏன் நீக்கியிருக்காங்கன்னா, நான் முதல்வன் அப்படின்னு சொன்னாலே மக்களுக்கு எங்களுடைய தலைவர் திரு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவருடைய பேர் தான் மக்களுக்கு ஞாபகம் வரும் அப்படிங்கிற ஒரு சிறிய குறுகிய எண்ணத்தோடு அந்த திட்டத்தோட பெயரையே நீக்கியிருக்கிறாங்க. அந்த திட்டத்துடைய அச்சீவ்மெண்ட்ஸ், அந்த வீடியோஸ் எல்லாம் சோஷியல் மீடியாவிலேருந்து, அக்கௌண்ட்லேருந்து நீக்கியிருக்காங்க. தமிழ்நாட்டில் இன்னைக்கு ஒவ்வொரு நாளும் பல்வேறு பிரச்சனைகள். ஆனால் எத்தனை பிரச்சனை நடந்துட்டு இருந்தாலும் இன்னைக்கு முதலமைச்சர் கோட் சூட் போட்டிருக்கிறாரு, இன்னைக்கு முதலமைச்சர் வேட்டி சட்டை கட்டியிருக்கிறாரு, இன்னைக்கு முதலமைச்சர் டிஃபன் பாக்ஸில் லஞ்ச் எடுத்து வந்து சாப்பிட்றாரு, கோட்டையிலே சாப்பிட்றாரு, அவர் வாயில் அவரே வச்சு சாப்பிட்றாரு அப்படின்னு அவங்க கட்சியுடைய வர்ச்சுவல் அபியூசர்ஸ் எல்லாம் இப்படிப்பட்ட கண்டென்ட் எல்லாம் ட்ரோல் பண்ணிட்டு இருக்கிறாங்க, ட்ரெண்ட் பண்ணிட்டு இருக்கிறாங்க.
ஆனால் உண்மையான பிரச்சனைகளை பற்றி என்னைக்கு நம்முடைய முதலமைச்சர் வாயை திறப்பார் அப்படின்னு சொல்கிறதுக்காகத்தான் இன்னைக்கு நாங்கள் எதிர்க்கட்சியை சேர்ந்த திராவிட முன்னேற்ற கழகத்துடைய சட்டமன்ற உறுப்பினர்கள்லாம் தயவு செஞ்சு வாயை தரங்க சிஎம் சார், பதில் சொல்லுங்கள் சிஎம் சார் அப்படிங்கிறதுக்காக தான் இன்றைக்கி இந்த பேட்சை நாங்கள் அணிந்து கொண்டு வந்திருக்கிறோம். எங்களுடைய எதிர்ப்பை, எங்களுடைய எண்ணங்களை தெரிவிச்சிருக்கிறோம். அதுவும் எப்போதாவது பேசுகிற முதலமைச்சர் பார்த்தீங்கன்னா அப்பவும் தன்னை முதலமைச்சர் அப்படிங்கிறத மறந்து இன்னும் பிரச்சார மோட்லேயே பேசிகிட்டு இருக்கிறாரு. சிஎம் தான் அப்படி இருக்காருன்னு பார்த்தீங்கன்னா அவங்களுடைய ஒவ்வொரு அமைச்சரும் ஒவ்வொரு சட்டமன்ற உறுப்பினர்களும் முழுக்க முழுக்க ரீல்ஸ் வெறியிலேயே சுற்றிக்கிட்டு இருக்கிறாங்க. எல்லாமே அவங்களுக்கு கண்டென்ட், எல்லாமே ரீல்ஸ் தான். இதையெல்லாம் முதலமைச்சர் கவலைப்படுற மாதிரி துளியும் தெரியல. அவருடைய ஒரே சிந்தனை இந்த ஆட்சியை எப்படி காப்பாற்றிக்க போகிறோம் அப்படிங்கிற அந்த கவலையில் தான் அவர் இருக்கிறாரு. அதனால தான் இன்றைக்கி பீரோ புல்லிங்னு சொல்லுவாங்க. அது மாதிரி இன்றைக்கி நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் அதிமுகவுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள்லாம் எம்எல்ஏ புல்லிங் பண்ணிகிட்டு இருக்கிறாரு. ஆங்கிலத்தில் ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, பேனிக் பையிங் அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்குது. திடீர்னு ஒரு பேரிடர் காலமோ இல்லை ஒரு கடை அடைப்போ அப்படி நடக்கும்போது மக்கள்லாம் போய் அவசர அவசரமாக போய் வீட்டுக்கு தேவையான சாப்பாடு பொருட்கள், வண்டிக்கு தேவையான பெட்ரோல் டீசல் எல்லாம் போட்டு வச்சுப்பாங்க. அது பேர் பேனிக் பையிங்னுவாங்க. ஒரு ஆர்டிஃபிஷியல் டிமாண்ட் கிரியேட் பண்ணுறது. அது மாதிரி இன்றைக்கி நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்த சட்டமன்ற உறுப்பினர்கள்லாம் போய் ஆட்சி அமைஞ்ச நாள்லேருந்து இன்னைக்கு வரைக்கும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு சட்டமன்ற உறுப்பினர்களாக போய் தன்னுடைய ஆட்சியை காப்பாற்றிக்க பேனிக் பையிங் பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு. மாற்றம் மாற்றம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு இந்த ஆட்சிக்கு வந்தாங்க. ஆனால் இன்னைக்கு பொதுமக்கள் நம்ம சொல்கிறாங்க, இது மாற்றம் இல்லை, மாட்டிக்கிட்டோம், நாமெல்லாம் சேர்ந்து இவங்ககிட்ட மாட்டிக்கிட்டோம் அப்படின்னு புலம்பு வச்சிருக்கிறது இன்றைக்கு இந்த அமைஞ்சிருக்கக்கூடிய அந்த அரசு. எனவே தமிழ்நாட்டுடைய வளர்ச்சிக்கும் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய குழந்தைகள், பெண்கள், விவசாயிகள்னு யாருடைய பாதுகாப்புக்கும் எந்த ஒரு வலிமையான திட்டங்களும் புதிய ஆளுநர் உரையில் நிச்சயம் இல்லை. அதனால் கடந்த ஆட்சி மேலே காழ்ப்புணர்வை மட்டுமே வெளிப்படுத்துகின்ற இந்த ஆளுநர் உரையை நாங்கள் வன்மையாக கண்டிக்கின்றோம். ஆளுநர் உரையை முழுமையாக வாசித்து போயிருக்காரு. திமுக பாதியிலே கலந்து போயிடுவாங்க. எப்படி பாக்குறீங்க இந்த நிகழ்வு? ஏற்கனவே சொன்ன மாதிரி அதுதான், கடந்த 5 வருஷத்தை ஒரு முறை கூட ஆளுநர் அவர்கள் திமுக அரசு கொடுத்துருக்கக்கூடிய உரையை முழுசாக படித்ததே கிடையாது. மாற்றம் பண்ணுவார். ஆனால் மாற்றம் பண்ணும்போது எங்களுடைய முதலமைச்சர் அப்பொழுது முதலமைச்சர் எதிர்ப்பு தெரிவிச்சிருக்கிறோம். ஆனால் இந்த முறை பார்த்தீங்கன்னா ரொம்ப அபூர்வமாக முழு உரையும் ஒரு வார்த்தை, ஒரு கமா, ஒரு ஃபுல் ஸ்டெப் கூட எடுக்காமல் வாசிக்கும் போது உங்களுக்கு தெரியும் நம்முடைய ஆட்சியாளர்களுக்கும் தமிழக வெற்றி கழகத்தினருக்கும் பாஜகவுக்கும் ஒரு பெரிய அண்டர்ஸ்டாண்டிங் வந்துருச்சோ அப்படிங்கிற சந்தேகம் எங்களுக்கு வந்திருக்கு. சபாநாயகர் நன்றி சொல்லியிருக்கிறாரு. இதெல்லாம் மிகப்பெரிய அதிசயங்கள் இப்போ இங்கே நடந்துகிட்டு இருக்கு. மரபு மீறப்பட்டிருக்கு. திமுக ஆட்சியில் எப்பவுமே தேசிய கீதம் மட்டும்தான், தமிழ்தாய் வாழ்த்து மட்டும்தான் முதல்ல வாசிக்கப்படும். முடியும் போது ஆளுநர் கிளம்புறதுக்கு முன்னாடி அவருடைய உரைய முடிஞ்சதுக்கு பிறகு தேசிய கீதம் ஒளிபரப்பப்படும். ஆனால் இந்த முறை 2 வாட்டி தேசிய கீதத்தை ஒளிபரப்பியிருக்காங்கன்னா, மீண்டும் சொல்கிறேன், இது பாஜகவும் இப்போ இருக்கக்கூடிய ஆட்சியாளர்களும் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வந்திருக்காங்க. அப்புறம் எதுக்கு புதுசாக ஒரு படையெல்லாம் அமைச்சாங்க? அந்த சிங்கப்பெண் படைன்னு ஒன்று சொன்னாங்க, அதை தேதி தள்ளி வச்சாங்க. சரி, என்ன இருந்தாலும் இப்போ நீங்கள் தொலைக்காட்சிகள் மூலமாக நீங்கள் ஒவ்வொரு நாள் நீங்களே செய்தி ஒளிபரப்பிட்டு இருக்கீங்க. இந்த ஆட்சியில் மக்களுக்கு, குறிப்பாக பெண்களுக்கு, குழந்தைகளுக்கு பாதுகாப்பு இல்லை. அதை இந்த அரசு உறுதி செய்யணும் அப்படின்னு திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக நான் கேட்டுக்கொள்கிறேன்.